குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். என்ன ஒரு பிள்ளைய கூட வாயை திறக்க மாட்டேங்கி, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பரவாயில்ல, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பிள்ளைய கூட தான் சேர்ந்துருக்கு. நல்ல ஸ்ட்ரென்த்து பற்றியா, எல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைலாம் இருக்கு. என்ன ஆகுதுன்னு தெரியல, என் பாவமே போக போகுது. குழந்தைங்களா, நான் உங்களுக்கு டீச்சர். என் பேர் என்ன தெரியுமா? சின்ன பொண்ணு. புரியுதா? இனிமேல் எல்லாரும் என்ன எப்படி கூப்பிடணும்? டீச்சர் டீச்சர்னு கூப்பிடணும். நான் தான் உங்களுக்கு கிளாஸுக்கு இருப்பேன் எப்போவுமே. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. எதுக்கும் அழுவக்கூடாதுன்னா, அம்மா சாயந்தரம் வந்து அழைச்சிட்டு போயிடுவாவ. 3 மணிக்கெல்லாம் பள்ளியிடம் விட்டுருவாவ. 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடல. என்ன யாரும் எதுக்கும் அழுவக்கூடாது. டீச்சர், இந்த பிள்ளை எந்த நேரமாக அழுதுகிட்டே இருக்கு. ஏம்மா எதுக்கு அழுவுற? அம்மா வந்து விட்டுட்டு போயிட்டாலும் அழுவுறியா? அம்மா சாயந்தரம் வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிடலாமா? இப்போ நல்ல சமத்து பிள்ளையா இருப்பியான். டீச்சர் உனக்கு ஆனா அவனா ஏபிசிடி எல்லாம் சொல்லி கொடுப்பானா. நல்ல சமத்தா இருந்து படிச்சேன்னா அழகா ஒரு சாக்லேட் கொடுப்பேன். என்ன இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது எல்லாருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு சாக்லேட் கொடுப்பேன். இன்னைக்கு யார் அழுவாம இருக்காங்களோ அவங்களுக்கு 2 சாக்லேட் கொடுப்பேன். என்ன யாரும் அழுவக்கூடாது, சமத்து பிள்ளைங்களா இருக்கணும். இப்பதானே முத பள்ளியிடத்துக்கு வந்திருக்கீங்க, அப்படிதான் இருக்கும். என்னை பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் உங்க அம்மா பிள்ளை தான், நல்லா பார்த்துப்பேன். யாரும் எதுவும் செய்ய மாட்டேன். என்ன யாருமா அழுவது? ஏந்தி எந்திரிச்சு நின்று பார்ப்போம். எதுக்குமா அழுவிய? ஏந்திரிச்சு டீச்சர்ட்ட ஓடியா. அல்லோ அழுகு பிள்ளைல அழுவக்கூடாதுமா, அழுவக்கூடாது. எதுக்கு அழுவுறிய? நான் என்ன சிங்கமா புள்ளியா? முதல்ல உங்க டீச்சர் பத்தியா? அழுவக்கூடாதுமா. இங்க வா, உன் பேர் என்னன்னு சொல்லு. உனக்கு என்ன வேணும்? உனக்கு பிடிக்கிறது என்னன்னு சொல்லு. நான் டீச்சர் தாரேன். என்ன அழுவக்கூடாதுமா? ஏமா அழுவுற? அழுவக்கூடாது. என்ன நம்மளாம் சேர்ந்து நல்லா விளையாடலாமா? உனக்கு என்ன விளையாட்டு பிடிக்குன்னு சொல்லி அது போல விளையாடலாம். மிஸ் உனக்கு ஒரு பாட்டு சொல்லி தரவா? நல்லா இருக்கும் பத்துக்க. எல்லாம் கேட்ட சூப்பரா இருக்கும். உனக்கு சொல்லி தரவா? நீ அழாம இருந்தீன்னா உனக்கு எல்லாம் சொல்லி தருவேன். என்ன எனக்கு பயமா இருக்கு. நான் அம்மாட்ட போகணும். அம்மாட்ட போகலாம். இன்னும் மணி ஆகல. இன்னைக்கு முத நாள் தானே வந்திருக்கிய. இன்னும் போகலாமா? ஆனால் உனக்கு டீச்சர் நல்ல ஒரு பாட்டு சொல்லி தரவா? உனக்கு என்ன கேம் பிடிக்குன்னு சொல்லு. நான் ஒரு பாட்டு பாடியேன், அது கேட்டு நீயும் பாடுவியான். 2 பேரும் சேர்ந்து பாடுவோமா? டான்ஸ் எல்லாம் அல்ல பாடவா? Johnny, Johnny, yes papa, eating sugar, no papa, spelling lights, no papa, open your mouth, ha ha ha. எல்லாரும் சிரிங்க. வெரி குட் கேர்ள். அழகா சிரிச்சிட்டு இருக்க பத்தியா சமத்தான். இது போல எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணும். அழுவக்கூடாது. பேட் கேர்ள் மட்டும்தான் அழுவாங்க. நீங்க எல்லாம் பேட் கேர்ள் கிடையாதுல்ல. போயிட்டு உன் இடத்துல அழகா இருந்துக்க. அழுவக்கூடாது. என்ன ஐயோ, முத நாளே இப்படியே ஆரம்பிச்சிருக்கான். இந்த வருஷம் பூரா என்ன செய்ய போறேன்னு தெரியலம்மா. இருக்க 4 முடியும் கொட்டிரும் போல இருக்கு. வீட்டில் பிள்ளைய பற்றி ஏதாவது சேட்டை பண்ணா போட்ட அடிக்கும். இங்கே மட்டும் நல்ல பிள்ளையோட கொஞ்சம் பத்தியா என்ன செய்யுது? நேரம் வீடாக இருந்தால் 2 அரைச்சி அரைஞ்சிருப்பேன். இங்கே பிள்ளைகளை அடிக்கையா செய்ய முடியும்? அடுத்தது யாருமா? ஒரு பிள்ளையை சமாதானப்படுத்திருக்கேன். அடுத்தது ஒரு ஆட்டம் ஆரம்பிச்சாச்சா? யாராவது விசில் அடிக்கிறது? என்ன வேணும் சொல்லுங்க. என்னது ஆய் வருதா? காலையில வீட்டுல என்னதான் செஞ்சிய? அம்மா அப்பா வீட்டுல எல்லாம் ஆயெல்லாம் போக சொல்லலையோ? கிளம்பிங்க வா, இங்க மிஸ் கிட்ட வா. ஆயமா கூட்டிட்டு வந்து விடுவோம். ஆயமா எங்க போனவன்னு தெரியலையா? ஏமா இங்கே போயிடாதம்மா, கிளம்பி வா. இந்த ஆயமா வர சொல்லிக்கேன். போயிட்டு நெட்டில் போய் ஆய் இருந்துட்டு வரணும். என்ன போ. ஆயமா, ஆயமா இங்கே வாங்கலே. ஒரு பிள்ளைக்கு ஆய் வரதா, கொண்டு போய் நெட்டில் விடுங்க. காலையில வந்தோடனே ஆய் வந்துருச்சா? வீட்டிலலாம் என்னதான் செய்யும் பிள்ளைங்க? வீட்டில் அம்மா அப்பா காலையில பிள்ளைகளை ஆய் போயிட்டு பள்ளியிடத்துக்கு அனுப்பணும்னு கொஞ்சம் கூட எதே தெரியல. இங்கே வந்து பெல்ல அடிக்க கூட இல்லை. அதுக்குள்ள ஆய் வந்துட்டு ஆரம்பிச்சாச்சு. வாமா வா. ஆயமா பிள்ளைகளை எதுவும் பேசாதிய. எல்லாம் வீட்டில் போய் அப்படியே சொல்லி கொடுத்துருவாவ. இன்னைக்கு தான் முத நாள் பள்ளியிடம் வந்திருக்கா பத்தியா? அதனால அழுதுகிட்டே வந்திருப்பா. அதனால கவனிக்காம விட்டுருப்பாவ. நீங்க போயிட்டு அதை நல்லா பாத்ரூம்ல விட்டு கை காலெல்லாம் அனுப்பி விடுங்க. அதானே உங்களுக்கு வேலை. ஏன் ஆயமா அப்படி ஏசிட்டு கிடக்குறீ? சின்ன பிள்ளை தானே, என்ன தெரியும்? நீங்க நல்லா சொல்லுவியே.
எங்களுக்கு என்ன நீங்கள் வேறையா அழகா சொல்லி கொடுத்துட்டு அழகா சேர்ல இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. இதுங்களுக்கு அப்போ அழுறதும் ஆள்றதும் கழுவிட்டு திங்கிறதுக்கு வாயை தொடச்சி விட்டுட்டு வாந்தி எடுக்கிறது எச்சி அது இதுன்னு கழுவிட்டு கிடக்கும். எங்களுக்கு தானே தெரியும். ஒரு பிள்ளை 2 பிள்ளைக்கு கழுவி அதால மாச்சலப்பட்டு கிடப்பவ. இங்கே 100 பிள்ளை 200 பிள்ளை கிடக்கு. எல்லாத்துக்கும் நான் தானே கழுவணும். என் வேற ஆயமெல்லாம் இருக்கவல்ல அவங்களாம் கூப்பிட மாட்டேறிய. என்ன ஒரு ஆயே போட்டு இடுப்பு உடைக்கி எத்தனை சூத்து தான் நானும் கழுவுது. சரி ஆயமா இந்த பிள்ளைய அழைச்சிட்டு போங்க. அடுத்தது வேற யாராவது கூப்பிட்டாங்கன்னா நான் வேற ஆயமா கூப்பிட்டுக்கேன். என்ன பிள்ளை எதையும் ஆசாதியே சின்ன பிள்ளைய பயந்துட்டு பார்த்துக்குங்க. ஆமாம் எல்லாம் பயப்படுது அப்படியே. பார்த்து பத்திரமா ஆயமோட போயிட்டு நெட்டின் போயிட்டு நல்லா கை கால்லாம் கழுவிட்டு வரணும். என்ன டீச்சர் டீச்சர். வாங்க மேடம். யார் வேணும்? இல்லை என் மானை வந்து ஸ்கூல்லாம் சேர்த்துருக்கேன். இந்த கிளாஸ் தான் சொன்னாவ வெளியில் கேட்டதுக்கு. அதான் கிளாஸில் விட்டுட்டு அப்படியே சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இந்த கிளாஸா? சரிம்மா உள்ளே விட்டுட்டு போங்க. வாப்பா உள்ளே வா. இங்கே வந்து இருவா. போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. நான் உன்னோட வீட்டுக்கு வந்துடுறேம்மா. அம்மா ப்ளீஸ்மா, நான் போகலம்மா, எனக்கு பயமா இருக்குமா. நான் உன் கூட வந்துடுறேன். அப்படிலாம் அழுவக்கூடாது மக்கா. இன்னைக்கு முத நாள் தானே பள்ளிக்கூடம். நாளையிலேருந்து நீயே அழகா ஓடி வந்துடுவேன். இது பாரு ஒன்றை போல பிள்ளையோ எவ்வளோ பிள்ளையோ வந்திருக்கு. எல்லாம் அழகா ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்குமா. அழுவக்கூடாது மக்கா, முத நாள் தானே. அழுவக்கூடாதுடா. தங்க பிள்ளை இல்லை, அழுவாதம்மா. நான் வார உன்னோட. எனக்கு பயமா இருக்குமா. அம்மா நான் உன்னோட வந்துடுறேன், நான் போக மாட்டேன். இல்லை மக்களே அழக்கூடாது. எலும்பு மக்களே எலும்புமா. அம்மா ஒன்று விட்டுட்டு போக மனசு சங்கடமா இருக்கு மத்தியா. அழுவாத மக்கா. ஏன் தெரியுமா, இன்னைக்கு உந்த நாள் அப்படிதான் இருக்கும். அப்புறம் பிள்ளைகளோட சேர்ந்துட்டு நீனே பள்ளிக்கூடத்துக்கு நல்லா வந்துடும் மக்கா. ஏன் தெரியும் அழக்கூடாது. டீச்சர்லாம் இருக்காவ. மத்தியானத்துக்கு அம்மா சோறெல்லாம் வச்சிருக்கேன், தீனி வச்சிருக்கேன், பண்டை வச்சிருக்கேன், தின்னுட்டு வா மக்கா. ஏன் தெரியுமா, ஏன் தெரியும். அம்மா போட்டுமா. அம்மா போட்டும். நான் டீச்சர் இருக்கு பத்தியா. நான் உனக்கு அழகா 2 பொம்மையும் சாக்லேட்டும் தருவேன். நிறைய தீனிலாம் வச்சிருக்க தெரியுமா. எல்லாரும் சேர்ந்து நல்லா பிளே கிரவுண்டில் போய் விளையாடலாம். எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு நிறைய பேர் இருக்காங்க பத்தியா. இங்கே வாங்க, அழுவக்கூடாது. போமா போ. அங்கே பாரு ஒன்றை போல பிள்ளைகளும் அழகா இருக்கு. அதுங்களோட சேர்ந்து விளையாடலாம் போ. அம்மா வந்து சாயந்தரம் அளவு ஒன்று அழைச்சிட்டு போயிடுறேன்னு அழுவக்கூடாது. போம்மா போய் உட்காந்துக்க போ. சமத்து பிள்ளை தானே நீனே. போ. நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. அங்கே பாரு கண்ணாடி போட்டுட்டு ஒரு பியாய் ஒன்று இருக்கு. என்னது பியாயா? என்ன பார்த்த பியாய் போலையா இருக்கு. இரு, இந்த வருஷம் இன்னைக்கு தானே முத நாள். இன்னும் போவோ இருக்குல்ல. சூத்த படுக்க வைக்க இரு. இப்போ யாரை பார்த்து பியாயின்னு சொல்லியா பத்தியா. இதே வேற இடமா இருக்கட்டும், நடக்கதே வேற. பள்ளிக்கூடமா இருக்க வரைக்கும் சிவனேன்னு இருக்கேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. அவங்க டீச்சரு சாமி போல. அதெல்லாம் இப்போ என்ன சொல்லக்கூடாது. என்ன நல்ல பிள்ளையா போய் உட்காருப்போ. ஏம்மா நீங்க இருக்க வரைக்கும் அவன் அழுதுகிட்டே தான் இருப்பான். நீங்க விட்டுட்டு போங்க. அவன் கொஞ்ச நேரம் அழுவான். அதுக்கப்புறம் பிள்ளைகளோட அவன் பாட்டு சகஜமா விளையாட ஆரம்பிச்சிருவான். நீங்க இருக்கிறதுனால தானே அவன் சேட்டை செஞ்சுட்டு கிடக்கான். நீங்க போங்க, நான் பாத்துக்கேன். இவ்வளவு பிள்ளை இருக்கும்போது உங்க பிள்ளைகளை பாத்துக்க மாட்டேனா? சரி, பிள்ளைய கொஞ்சம் பார்த்து பக்குவமா இது பண்ணுங்க. ஏன்னா இப்பதானே முத பள்ளியிடம் வரான். அதனால எந்த நேரமும் அழுதுகிட்டே இருப்பான். வீட்டுல கொஞ்சம் சேட்டை பிடிச்சவன். பிள்ளைகளை கூட கொஞ்சம் அடிப்பான், பாத்துங்க. என்ன பிள்ளையெல்லாம் அடிச்சு விடாதியே. என் மனசே தாங்காது. எனக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை பத்தியெல்லாம். அதனாலதான் நான் கொண்டு போய் இங்கே பப்பி கவர்மெண்ட் பிள்ளைலாம் சேர்க்காம இங்கே கொண்டு சேர்த்தேன். எங்கேயாவது பிள்ளைய அடிக்கிங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குன்னு சேர்த்துருக்கேன் பத்தியில. அதனால பிள்ளைய கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. பத்திரம். ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், தீனி எடுத்து கொடுங்க. சோறு நல்லா திங்க சொல்லுங்க. பார்த்துங்க டீச்சர். சரிங்க. உங்க பிள்ளைய மட்டும்தான் இருக்கா? எவ்வளவு பிள்ளைவா இருக்கு. எல்லாரையும் நீங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாம் என் பிள்ளைய மாதிரி தான். எவ்வளவு அழகா பார்த்துக்கும் தெரியுமா. நீங்க என்ன அவங்க பிள்ளை வீட்டுக்கு வந்தாலும் விசாரிச்சு பாருங்க. நாங்கெல்லாம் பிள்ளையெல்லாம் அடிக்கிறதே கிடையாது. என்ன சேட்டை செஞ்சாலும் எங்க பிள்ளைகளை போல நல்லா பக்குவமா பார்த்துக்குவோம். என்ன இப்பதானே எல்கேஜி சேர்ந்துருக்க. அதனால இந்த பிள்ளைகள் எல்லாம் சேட்டை தான் செய்யும். நம்ம தான் அனுசரிச்சு போகணும். நான் பார்த்துக்க, நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. என்ன பார்த்து பேய் நான் சொன்னேன். இருக்கு உனக்கு இரு. குழந்தைங்களா ஒவ்வொருத்தராக ஏந்திரிச்சு அவங்க பேர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். எலும்புங்க. ஏம்டி பேர் என்னன்னு தானே பிள்ளைல உங்களை கேட்டேன். அதுக்கும் எப்படி அழுதுட்டு கிடக்கியே. பேரு கேட்டது ஒரு குத்தமா? எலும்பு எதுக்கு அழுவா? யாருமா ஒன்னு அடிச்சா? எலும்பு ஏன் அவளை அடிச்சா? எலும்பு நான்லாம் ஒன்றும் அடிக்கல. அவ தான் என் பைய பிடிச்சி இழுத்தா. இல்ல, என் பையில இருந்து தீனி எடுத்து அவன் தின்னுட்டான். அதுக்கு தான் என் பையை எடுத்தேன். இல்லை, நான் எடுக்கவே இல்லை. என் பையில இருந்து தீனி எதை நான் தின்னேன். அவ தான் என்னிட்ட வந்து புடுங்குனா. சரி, 2 பேரும் அப்படி இடமாத்தி இருங்க. முன்னாடி இருக்க பிள்ளைய ஒரு பிள்ளை பின்னாடி போ. நீ முன்னாடி வா.
யாரும் யார் பையில இருக்கிறதையும் எடுக்க கூடாது என்ன. அவ தண்ணி பாட்டில் கொண்டு வந்திருக்கல, அவங்கவுங்க தீனி இருக்குல்ல, அவங்கவுங்க தீனி ஸ்நாக்ஸ் மட்டும் அவங்க எடுத்து திங்கணும். அடுத்தவங்கள தான் வாங்கக்கூடாது என்ன. யாரையும் அடிக்கக்கூடாது, யாரும் கிள்ளக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என்னிட்டு தான் கேட்கணும் என்ன. நீங்க யாரையும் அடிச்சீங்கன்னா மிஸ் அடிப்பேன் என்ன, புரியுதா. டீச்சர் வெளியே கொண்டு போய் விட்டுருவேன். இல்லைன்னா சிங்கம் இருக்கு பத்தியா, டைகர் ரூம்ல கொண்டு போய் விட்டு போட்டுருவேன். யாரையும் அடிக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா சேர்ந்து விளையாடணும். டீச்சர் சொல்லதை கேட்கணும். அவங்கவுங்க ஜாமனை அவங்கவுங்க வச்சுக்கணும். யாரையும் எடுக்கக்கூடாது, பிடுங்கக்கூடாது, புரியுதா. அப்படி யாராவது சேட்டை செஞ்சுட்டே இருந்திய டைகர் ரூம்ல கொண்டு போய் போட்டு அடைச்சு வச்சிருவேன் என்ன. டைகரா? ஆமா, சேட்டை செய்யற பிள்ளைங்க சொல்லி வச்சு கேட்காத பிள்ளைங்க டைகர் ரூம்ல தான் போடணும். டைகர் ரூம்ல போட்டா டைகர் என்ன செய்யும் தெரியுமா? அப்படி கடிக்கும். என்ன செய்யணும் நீங்க, டீச்சர் சொல்லியதை கேட்டுட்டு நல்ல சமத்து பிள்ளைலாம் இருந்துட்டு அழகா வீட்டுக்கு போகணும். யாரையும் கிள்ளக்கூடாது, அடிக்கக்கூடாது, புரியுதா. யாரு சேட்டை செய்யறாங்களோ அவங்க டைகர் ரூமுக்கு போட்டுருவேன். உங்க பிள்ளைகளும் முத நாள் இன்னைக்கு எல்லாம் பள்ளியிடம் போயாச்சா? போகும்போது இவங்களும் இதே மாதிரி சேட்டை செஞ்சாங்களா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. குழந்தைங்களா, யாரும் அழுவக்கூடாது. எல்லாம் சமத்து பிள்ளைகளாம் பள்ளியிடத்துக்கு போகணும், நல்லா படிக்கணும். அங்கே போயிட்டு டீச்சருக்கு எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது என்ன. நல்லா படிங்க. தினமும் லீவ் போடாமல் ஸ்கூலுக்கு போகணும். எல்லாம் நல்ல பிள்ளைலாம் இருக்கணும். மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க அம்மாட்ட சொல்லிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் சொல்லுங்க மக்களே. பாய்.